தொழில போட்டித்தனம் இருக்கலாம், ஆனா பொறாம இருக்கக்கூடாது பிரீத்தி. நானு தெரிஞ்சிட்டா உனக்கு. இந்த ஆபீஸ்ல இந்த பெர்ஃப்யூமை பயன்படுத்துற ஒரே ஒரு ஆள் நீதான். அப்புறம் எப்படி தெரியாம போகும்? நான் ஏன் உன் மேல பொறாமைப்படணும்? சேல்ஸ் நம்பர் ஒன்றும் சீக்ரெட் இல்லை. எப்படி பார்த்தாலும் நம்மளுக்கு அப்டேட் வந்து சேரதான் போகுது. நான் சும்மா தான் ஜோக் பண்ணேன், நீ வேற. ஆமா, உன் முகத்துல ஏதோ ஒரு புது பொலிவு தெரியற மாதிரி இருக்கு. ஏதாச்சும் ரகசியம் இருக்கா? புது பொழிவா? நான் என்ன கோத்ரூ பண்றேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஐயோ, ஃபேமிலி ப்ராப்ளம்னு சொல்லி என்ன போர் அடிக்காத ப்ளீஸ் சோனியா. சரி சரி, குடும்ப விஷயத்த ஆபீஸ்ல பேசக்கூடாதுன்னு ஒரு டீலிங் இருக்கு. ஃபைன். ஆமா, நீ என்ன ரொம்ப ஃப்ரீயா இருக்க? 3rd quarter இப்ப முடிய போகுது. புது கிளையன்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டியா? லேட்டா அப்பாயின்மெண்ட் இருக்கு. ஆனா நீ தான் கொஞ்ச நாள்ல போறியே, அதனால உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணோன்னு வந்திருக்கேன். நான் என்ன சிங்கப்பூர் வீட்டா போறேன்? இங்க தானே இருக்க போறேன். We can always catch up. எப்படி பார்த்தாலும் புது ஏஜென்சி ஆரம்பிக்கிறது ஈஸியான விஷயம் இல்லை சோனியா, அதுவும் இந்த நிலைமையில. அதுக்கு தான் எனக்கு அட்வைஸ் பண்ண நீ இருக்கியே. உன்னை என் டீம்ல நான் சேர்த்துக்கலாம், ஆனா ஒரே டைம்ல 2 பேரும் இந்த ஏஜென்சியை விட்டு போனா நல்லா இருக்காது இல்லையா? ஆச்சரியமா இருக்கே, நீ என்ன கன்சிடர் பண்ணியா? நானும் நினைச்சேன் என்னடா இது சோனியா நம்மள கேட்கவே இல்லைன்னு. நீ வரதா இருந்தா உனக்கு சரியான கம்பென்சேஷன் நான் கொடுக்கணும். முதல்ல என்னோட ஏஜென்சிய நல்லா வளர்த்துக்கணும். நல்லா பொறுமையா செய், சரியா? அகல கால வைக்காத. ஏய், அன்னைக்கு டென்ஷன் தேனப்ப என்கிட்ட வந்து விசாரிச்சு போ. எனக்கு கையும் ஓடல காலம் ஓடல. சரி, எப்படியாச்சும் பல்லு கடிச்சு இந்த 3வது குவார்டரை முடிச்சிடலான்னு பார்க்கும்போது என்னென்னமோ நடந்து போச்சு. ஆனா எப்படி இருந்தாலும் நீ நம்ம கம்பெனிக்கு எதிரா ஏஜென்சி திறக்க பிளான் பண்றது சரியில்லை சோனியா. இப்ப நீ என்ன சொல்ல வர? காலம் முழுக்க இங்கே இருக்க சொல்றியா? அப்புறம் என்னுடைய நீண்ட நாள் கனவு இப்ப மட்டும் நான் ஆரம்பிக்கலனா அப்புறம் எப்பவும் பண்ண முடியாது. ஓ, அப்ப நீ தான் தனியா போய் ஏஜென்சி திறக்கிறதுக்கு இருக்கியா? மாட்டுனியா? இல்ல சார், இந்த விஷயமா தான் இந்த 3வது குவார்டர் முடிச்ச கையோட உங்ககிட்ட வந்து பேசணும். என்ன சோனியா, குவார்டர் ஃபுல்ன்ட்டு எங்க கதை சொல்லிட்டு இருக்க? நானே நேரடியாக வந்து அன்னைக்கு வந்துட்டு கேட்டேனா இல்லையா? கடைசியில இந்த தேனப்பன் காதலியே பூசித்துட்ட பாத்தியா? இந்த பிரீத்தியும் மலாவிகா மட்டும் என்கிட்ட சொல்லியிருக்காட்டி சேதி எனக்கே தெரிஞ்சிருக்காது. ஜூஸ், நல்ல வேலை நம்ம மனுஷனா பிறக்கலடா. ஏன் அப்படி சொல்றபடி? இங்க பாரு, சின்ன பிள்ளையா இருந்தா படிக்கணும், ஸ்கூலுக்கு போகணும். இன்னும் கொஞ்சம் வயசாயிருச்சுன்னா வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும். ரொம்ப வயசாயிருச்சுன்னா நம்ம பாட்டி மாதிரி சமைக்கணும், வீடெல்லாம் சுத்தம் பண்ணணும். ஆமா, நான் அதை பத்தி யோசிக்கவே இல்லை. இதுக்கு நம்ம நாய் வாழ்க்கை எவ்வளவோ பெட்டர்ல. ஏன் அம்மா, என்ன நடக்க போகுதுன்னு நினைச்சு கவலைப்படுறீங்களா? ஒவ்வொரு நாளும் என்னை சுத்தி என்ன நடக்குதுன்னே எனக்கு தெரியல. இப்பெல்லாம் யாரை நம்புறதுன்னே தெரியல. ஏன் அம்மா, யாரோ நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்களா? ஏன் அம்மா ரொம்ப ஷேக்கன் அப்பா இருக்கீங்க? யாரோ ஒரு வியர்ட் கிளையண்ட்டை பார்த்தீங்களா? ஸ்ருதி, அம்மா இன்னைக்கு உனக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்வேன், கேப்பியா? பாரு, உன்னை பெத்தவங்க, உன் கூட பிறந்தவங்க, உன் குடும்பம், இவங்கள தவிர வேற யாரு வேணும்னாலும் உனக்கு எப்படி வேணாலும் ஏமாத்தலாம், நம்பிக்கை துரோகம் பண்ணலாம். நாம தான் யாருக்கிட்ட என்ன பேசுறோங்கிறத பார்த்து கவனமா பேசணும், புரியுதா? சரி அம்மா, ஆனா என்ன நடந்துச்சுன்னு சொல்றீங்களா? Go away, please, please go away. மிங்லி, No, no. மிங்லி, 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 wake up, wake up, மிங்லி, wake up. நீ போய் தண்ணி எடுத்துட்டு வாமா. Is the one tiger gone? What tiger? What tiger? I was walking alone in the forest and I heard Mama's voice. In the forest? It was dark, very dark. Okay, Mingli, see, it was a bad dream, okay? It's nothing going on now. But I heard voices coming from the bushes and I went near the tiger. I saw the tiger's eyes. I couldn't run. Mingli, relax. There is no tiger here. See?
It was just a bad dream and you're safe. What if the tiger comes again? If the tiger comes again, we will whack it with a pillow. A pillow? Yeah. Like this. நான் எடுத்த போட்டோஸ் நல்லா இருக்குல்ல? நல்லதா இருக்கு. ஆனா போட்டோ அழகா இருந்தா மட்டும் பத்தாது. அதுக்கு பின்னாடி ஏதாவது கான்செப்ட் இருக்கணும். லைக் ஸ்டோரி. இல்லாத விஷயத்தை யோசிக்கிற அளவுக்கு நான் உன்ன மாதிரி கிரியேட்டிவ் இல்லை. ஹலோ, இப்போ வர ஃபிலிம்ஸ் அண்ட் போர்ட்ரேட்ஸ் எல்லாம் மனித வாழ்க்கையிலேருந்து எடுக்கப்பட்டது தான். எதுவும் புதுசாலாம் கிரியேட் பண்ணல. தே ஜஸ்ட் இம்ப்ரோவைஸ். அதுக்கும் ஒரு திறமை வேணும் வருண். உன்னால முடியும்னு நான் சொல்றேன். ஆனா நீ தான் உன் கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளில வர மாட்டேங்கிற. எதை வச்சு சொல்ற? சரி, நான் உன் வழிக்கு வரேன். எப்பயும் நான் உனக்கு ஒரு டாஸ்க் கொடுப்பேன்ல, ஆமா, இப்பயும் நான் உனக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறேன். இந்த காம்படிஷன்ல நீ சேர போற. நானா? காம்படிஷனா? எனக்கு தைரியம் இல்லை. தைரியம் இருக்கா இல்லையான்னு டைம் தான் சொல்லணும். ஆனா உன்கிட்ட நிச்சயமா திறமை இருக்கு. வேணாம் வருண். நீ என்ன வேணாம்னு சொல்றதுக்கு? இது நான் உனக்கு கொடுக்குற டாஸ்க். இதுல நீ பார்ட்டிசிபேட் பண்ற, ஜெயிக்கிற. ஆனா என்கிட்ட கேமரா இல்லையே. நான் தரேன். இப்ப நீ கொடுப்ப, நீ போனதுக்கு அப்புறம் யார் கொடுப்பா? அப்பா கிட்ட நான் பேசிட்டேன். அவர் ஓகே சொல்லிட்டாரு. இந்த காம்படிஷன் முடிகிற வரைக்கும் இந்த கேமரா நீயே வச்சுக்கலாம். நிஜமாவா சொல்ற? அப்பா ஓகே சொல்லிட்டாரா? நாங்க எப்பவுமே உன்னை வேற ஆளா பார்த்ததில்ல. நீயும் எங்க குடும்பத்துல ஒருத்தி தான் இருந்தா. சரி, அதே காம்படிஷன் முடியற வரைக்கும் தான். எப்படியோ நீ ஜெயிச்சிருவ. முதல் பரிசு கேமரா தானே. அப்புறம் எதுக்கு இந்த பழைய கேமரா? ஐயோ, என்ன உசுப்பேத்தாத வருண். அப்புறம் நான் தூங்க முடியாது. ஒரு விஷயம் உன்னை தூங்க விடாம பண்ணுதுன்னா அதுல நீ சாதிச்சு காமிக்கிற வரைக்கும் நீ தூங்க கூடாதுன்னு நான் எங்கேயோ படிச்சிருக்கேன். மிங்லி இந்த குடும்பத்துல ஒருத்த மாதிரி ஆயிட்டால. ஏன் இதை இப்போதான் நீ ரியலைஸ் பண்றியா? இல்லம்மா, அவனை அக்செப்ட் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன். அவனும் உங்கள்கிட்ட அட்டாச் பண்ண கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டான். இந்த குடும்பத்துல மிங்லி இல்லைன்னா இமேஜின் பண்ணவே முடியல. இதை பாரு, குடும்பத்துல யாரு இருக்கா யாரு இல்லைங்கிறது முக்கியம் இல்லை. இருக்கிறவங்க சந்தோஷமா ஒண்ணா இருக்காங்களா, அதான் முக்கியம். யாரும் யாருக்கும் விட்டு கொடுக்க கூடாது. புரியுதா? இப்ப என்ன பண்ண போறோமா? என்ன பண்ண போறோம்னா, திடீர்னு அன்னைக்கு மிங்லியோட அம்மாவை பார்த்ததும் எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. மிங்லியை திருப்பி கூட்டிட்டு போவாங்களா? தெரியல ஸ்ருதி, என்னால உறுதியா சொல்ல முடியாது. மிங்லி மேல நமக்கு எவ்வளோ அக்கறையும் பாசமும் இருக்கோ அதை விட அதிகமாவே அவங்களுக்கு இருக்கும் இல்லையா? அப்புறம் ஏன் அவனை விட்டு போனாங்க? அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டான்னு தெரியுமா? அதுக்கு போகாமலே இருந்திருக்கலாம். அப்படி சொல்லாத ஸ்ருதி, வாழ்க்கைன்னா அப்படிதான் இருக்கும். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நம்மளால சொல்ல முடியாது. இதெல்லாம் உனக்கு போக போக புரியும். எனக்கு நீ ஒன்று மட்டும் ப்ராமிஸ் பண்ணணுமா? will you? ஏய், என்னன்னு தெரியாம நான் எப்படி ப்ராமிஸ் பண்ணுவேன்? அதெல்லாம் பண்ண முடியாது. இல்லைன்னா நீ என்னை வம்பல்ல மாட்டி விட்டுருவ. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அது நீங்க பண்ணலாம். ப்ராமிஸ் பண்ணுங்கம்மா. சரி, ட்ரை பண்றேன். என்னன்னு சொல்லு. ஏதாவது ஒரு கட்டத்துல மிங்லி இங்க இருக்கணுமா இல்லாட்டி போகணுமான்னு வந்தா அவனை போக விடாதீங்கம்மா. அது எப்படி ஸ்ருதி என் கையில வரும்? அது என் கையில இல்லைம்மா. என் திருப்திக்காவது ப்ராமிஸ் பண்ணுங்கம்மா. இதை பாரு, உனக்கு எந்த ஃபால்ஸ் ப்ராமிஸும் என்னால் தர முடியாது. ஆனால் மிங்லியை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு பெஸ்ட்டாக என்ன செய்யணுமோ அது கண்டிப்பாக அப்பாவும் நானும் செய்வோம். நான் என்னவோ கேட்குறேன், நீங்க சுற்றி வச்சு என்னவோ சொல்றீங்க. ஏய், அவன் வந்து புதுசில் அவனை பார்த்தாலே உனக்கு பிடிக்காது. இப்போ எங்கிருந்து வருது இந்த பாசம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏய் கள்ளி.
என்ன ஸ்ரீ நமக்கு முன்னால வந்து உட்கார்ந்துருக்கிறா அப்படின்னா நம்ம 2 பேரையும் மிஸ் பண்றதா தெரியுதே. ஸ்ரீ, என்ன ஒரே சிந்தனை? ஆமா, உன் உயிர் தோழி இன்னும் வரலையா? ஆமா, செல்லம்மா ரொம்ப நாளா காணும்ல. அவ மிஸ் ஆனதுல ஏதோ ஒரு கதை இருக்குன்னு என் மனசுக்குள்ள ஏதோ ஒரு பச்சை சொல்லிக்கிட்டே இருக்கு. முத்து, பார்த்துக்கிட்டே இரு. ஒரு நாள் உன் பட்சியை பிடிச்சி சூப் வைக்க போறேன். ஏன் இதுக்கு என் மேல இவ்வளவு காண்டு உனக்கு? பின்ன என்ன, ஒருத்தர் வாழ்க்கையில 1000 விஷயம் இருக்கும். அதையெல்லாம் அலசி ஆராய்ச்சி ஊர்க்குருவி மாதிரி எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருப்பியா நீ? என்னமோ இன்னைக்கு நேத்து நான் இதை பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி சொல்றேன். சந்தடி சாக்குல இதையே நீயும் பண்ணிக்கிட்டு இருந்தேங்கிறத மறந்துடாது. அடடா, ஏன் நீங்க 2 பேரும் மாறி மாறி பாஞ்சுக்கிறீங்க? முத்து பேசுற ஸ்டைலே அப்படித்தானே. அவரு அக்கறையில தானே கேக்குறாரு. ரொம்ப அக்கறை. செல்லம்மாவுக்கும் பார்த்திபனுக்கும் ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அவங்க கூட டச்ல தான் நான் இருக்கேன். அந்த வேலை முடிஞ்ச பிறகு அவ வரும்போது வரட்டும். சரி, அவங்க வர்றது மாதிரி வரட்டும். ஆனா நீ ஏன் இப்படி கவலையா இருக்க? உன்கிட்ட ஏதாவது விஷயத்த மனசு விட்டு பேச முடியுமா? நீதான் எல்லாத்தையும் செய்தி ஆக்கிடுவியே. மனசோட வலி உனக்கு எங்க புரிய போகுது? அவ தான் சொல்றாள்ல, நீங்க முதல்ல கிளம்புங்க. அவ மனம் திறந்து என்கிட்ட கொஞ்ச நேரம் பேசட்டும். நான் ஒன்றும் அப்படி கல் நெஞ்சக்காரன் இல்லை. எதுவா இருந்தாலும் என்னை ஒதுக்கி வச்சே பேசுறீங்க. என்கிட்டயும் கொஞ்சம் சொல்லுங்க. என்னத்த சொல்றது? போற போக்க பார்த்தா கூடிய சீக்கிரம் என் பேர பிள்ளைங்க என்ன விட்டு பிரிஞ்சிருவானுங்க போல இருக்கு. எனக்கு புரிஞ்சிருச்சு. மில்லி அவங்க அம்மா வீட்டுக்கு போறான். வருண் அவங்க அம்மா அம்பிகா வீட்டுக்கு போறான். அப்படித்தானே? என்னது, நீங்க பேர் வரைக்கும் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க? நான் 4 இடத்துக்கு போறவன், 4 பேரோட பேசுறவன். ஸ்ரீ, இது இப்படி நடக்கும்னு உனக்கும் தெரியும் தானே? தெரியும் முத்து. இவ்வளவு நாளா என் குடும்பத்துல உள்ளவங்களுக்கு நான் தைரியம் சொல்லிட்டு இருந்தேன். ஆனா இப்போ என் பேர பிள்ளைங்க என்னை விட்டு பிரிய போறாங்கன்னு நினைக்கும் போது என்னால தாங்கிக்க முடியல. என்ன கொடுமை இது? வாய் நிறைய அந்த பையனை பேரன்னு நீ சொன்ன. இப்ப அவனை அனுப்பி வைக்க போறியா? வருண் எப்படியும் கிளம்பிடுவான். மிங்கிலிய பார்க்க இப்பெல்லாம் அவங்க அம்மா அடிக்கடி வந்துட்டு இருக்காங்க. ஓ, இவ்வளவு நடந்திருக்கா? முடிவே பண்ணிட்டியா? என்ன முடிவு? கையெழுத்து வாங்க தானே வந்திருக்க. இது என்னன்னு நினைக்கிறீங்க? இவ்வளோ நடந்ததுக்கப்புறம் என்னவா இருக்கும்? டிவோர்ஸ் பேப்பர்ஸ் தானே. டிவோர்ஸ் வாங்குறதா இருந்திருந்தா அதை நான் எப்போ பண்ணியிருப்பேன். இப்போ கூட நான் உங்களை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியலல்ல? டிவோர்ஸ் பேப்பர்ஸ் இல்லைன்னா வேற என்ன? இவ்வளோ நாளாக நீங்கள் ஒரு மாதிரி இருந்ததுக்கு உண்மையான காரணம். புதிரில் ஒன்றும் போடாது. எனக்கு இதுக்கெல்லாம் நேரம் இல்லை. ஏன் திறந்து பார்க்க பயமா இருக்கா? இதை நீ எப்போ பார்த்த? உனக்கு இது எப்போ கிடைச்சிச்சு? நீங்களே என்கிட்ட சொல்லுவீங்கன்னு நினைச்சேன், எதிர்பார்த்தேன். கொஞ்ச நாளா நான் டாக்டர் கிட்ட போறதை நிறுத்திட்டேன். நீங்க ரியலைஸ் பண்ணீங்களா? நமக்கு பிள்ளை பிறக்காததுக்கு உண்மையான காரணம் தெரிஞ்ச பிறகு நான் ஏன் இல்லாத பதிலை தேடுவேன்? என்னால் உனக்கு எந்த சந்தோஷமும் கொடுக்க முடியாது மாலினி. இதுக்கு பதிலாக நீ டிவோர்ஸ் பேப்பர்ஸை கொடுத்துருக்கலாம். காம் டவுன் ஜீவன். உங்க நிலைமை எனக்கு புரியுது. எத்தனையோ கப்பல்ஸ் இதை கோத்ரூ பண்றாங்க. அவங்க ஒன்னா சந்தோஷமா இல்ல. We are in this together. வெளியே இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சா எனக்கு கேவலமா பார்ப்பாங்க மாலினி.
அதை பத்தி நானே கவலைப்படல, நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? அப்போ மாணிக்கம் சோனியா இது எல்லாருக்கும் தெரியுமா? யாருக்கும் ஒன்றும் தெரியாது. நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க ஒன்றும் கெட்டவங்க இல்ல. நீங்க தான் என்னென்னவோ செஞ்சு பெரிய தப்பு நடந்திருக்கோம். நல்ல வேலை அப்படி ஒன்றும் நடக்கல. நீ ஏன் ஏற்கனவே என்கிட்ட சொல்லல? எப்போதும் கடுகடுன்னு பேசுறவர்கிட்ட எப்படி இதை பத்தி நான் ஓப்பனா பேச முடியும்? இட்ஸ் ஓகே. உங்க வேலையும் ரொம்ப இமோஷனலான வேலை தான். பிள்ளைங்களை புது குடும்பத்துல பத்திரமா கொண்டு போய் சேர்க்கணும். ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் சரியான நேரத்துல குடும்பத்தோட திரும்ப போய் சேர்க்கணும். ரியலி வாவ். ஆமாம், ஆனால் நான் உங்களை மாதிரி அந்த பிள்ளைகளை விட்டு பிரியறதில்லை. கான்ஸ்டன்ட்லி அவங்க கூட டச்சில் இருப்பேன். யாருங்க பிரிஞ்சு போறா? வருணா இருந்தாலும் சரி, மிங்லியா இருந்தாலும் சரி, எங்க வீட்டு பசங்க வெளியூர்ல படிக்க போனாங்கன்னா உறவு முடிஞ்சிருமா என்ன? ஐம் சாரி மிஸ்டர் மாணிக்கம், நான் ஒருவேளை சொல்ல வந்த விஷயத்தை தவறான வார்த்தை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஐ டிட் நாட் மீன் தட். ஐம் சாரி. இட்ஸ் ஓகே. மிங்களே சொல்லியிருந்தான் ஸ்கூல்ல போய் அவனை பார்த்தீங்கன்னு. யா, மிஸ்டர் மாணிக்கம் கூட சொன்னார் நேன்சிங்க வந்தாங்கன்னு. எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சனோ அது நடந்துடுச்சு. பரவாயில்ல விடுங்க. பெத்தவங்களுக்கு பிள்ளைங்களை பார்க்கணும்னு ஆசை இருக்காத என்ன? அது இல்லை மிஸ்டர் மாணிக்கம், அவங்க இங்கே வந்து அவங்ககிட்ட பேசினதுக்கப்புறம் அவங்கள விட்டு ரொம்ப தூரமாக போகிற மாதிரி நேன்சி ஃபீல் பண்ணுறாங்க. தூரமா போடுது அவங்க தானே. அவங்க மட்டும் சரியா இருந்திருந்தா என் பையன் இந்த சின்ன வயசுல இவ்வளோ மனசு ஒடிஞ்சு போய் பாதிக்கப்பட வேண்டிய அவசியமே இல்லையே. எனக்கு புரியுது, ஆனால் நேன்சி தான் மிங்லியோட லீகல் மதர். இப்போ அவங்க பையன் அவங்களுக்கு வேணும்னு என்கிட்ட கேட்டிருக்காங்க. வாட்? அது எப்படி கேட்க முடியும்? அவங்க எப்படி அவனை வளர்ப்பாங்க? மிங்லியோட எதிர்காலமே பாழா போயிடும். உங்களுக்கு தெரியும்ல இது எதுவுமே சரிப்பட்டு வராதுன்னு. அப்புறம் ஏங்க இதெல்லாம் அலோவ் பண்றீங்க? மிஸ்டர் மாணிக்கம், நான் என் வேலையை தான் பார்க்குறேன். உங்களுக்கே தெரியும் இந்த ஃபோஸ்டரிங்கோட நோக்கம் என்ன. பிள்ளைகளை அவங்களோட உண்மையான அப்பா அம்மாவை போய் சேர்க்கணும் தானே. அண்ட் எதுவும் இன்னும் முடிவாகலை. இப்போ நம்ம எல்லாருக்கும் முக்கியமான விஷயம் என்ன? மிங்லியோட எதிர்காலம். அண்ட் நீங்கள் எல்லாம் அவன் மேலே இவ்வளோ பாசமாக இருக்கிறத பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பட் முடிவு எதுவாக இருந்தாலும் அதை நம்ம முழு மனசோட ஏற்றுக்கணும். இதுக்கு முன்னாடி இதே மாதிரி நடந்திருக்கா? எவ்வளவோ நடந்திருக்கு. ஆனால் எப்படி பார்த்தாலும் நேன்சிக்கு தான் மிங்லி மேலே முழு உரிமை இருக்குது. அண்ட் இப்போ அவங்களே அவனை வளர்க்குறேன்னு சொல்கிறத பார்த்தா அவங்களுக்கு பின்னாடி யாரோ உதவியாக இருக்காங்கன்னு எனக்கு தோணுது. அப்படி யாராவது இருக்காங்களா என்ன? தெரியல மிஸ்டர் மாணிக்கம், ஆனால் அவங்க அவனை நல்லா பார்த்துக்கிட்டாங்கன்னா நல்ல விஷயம் தானே. நான் ஆரம்பத்தில் என்ன சொன்னேன்? பிள்ளைங்க அவங்க பெற்றவங்களோட போய் சேர்றது தானே எங்களுடைய நோக்கம். ஏன்னா அந்த முடிவு அவங்க எதிர்காலத்துக்கு ஒரு நல்ல திருப்பமாக இருந்தால் நல்ல விஷயம் தானே. எனக்கு மிங்லி வந்திருக்கான். எப்போ வந்தான்னு தெரியலையே. ஹாய் மிங்லி, கம் ஹேவ் a seat. So, where you go all alone? I went to Brinda's house. Brinda, who's Brinda? வருண் கூட படிக்கிற பொண்ணு இங்க பக்கத்து வீட்ல தான் இருக்கா. Right. So what do you guys do together? She showed me some photos that she took. Wow, that's nice. Looks like a lot of new friends here, huh? Do you forget this old friend? You better not. You know why? Because I brought something for you. Here you go. Thank you. Welcome. என்னங்க இது? எப்படி என் நம்பர் எல்லாம் இவங்களுக்கு கிடைச்சது? யாருக்கு என்ன கிடைச்சது? இங்க பாருங்க, இந்த நம்பர் எல்லாம் எனக்கு தெரியாது. என்னமோ ரிங்டோனா கேசினோவா இதெல்லாம் நான் வாங்கினதே இல்ல. இப்ப யாரையுமே நம்புற மாதிரி இல்ல. யாரு எங்க எப்ப காலை வாரி விடுவானுங்க, நாம கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி சம்பாதிச்ச ஆட்டையை போட்டுருவாங்களோன்னு பயந்து பயந்து கண்ணுல விளக்கண்ணையை விட்டுக்கிட்டு பாதுகாத்துக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். களவாணித்தனம் பண்றதுக்கும் ஒரு திறமை வேணும். களவாணிக்கிட்டயே ஆட்டைய காட்டுனா அவன் எவ்வளவு பெரிய அறிவாளியா இருக்கணும். இந்த பாரு, எல்லாருக்கும் ஒரு வீக்னஸ் இருக்கு சிவகாமி. அதை கண்டுபிடிச்சி நம்ம வழியா காரியத்தை சாதிக்கலாம்னு எத்தனையோ பசங்க ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கானுங்க. அது புரியாம நம்ம வாழ்க்கையை அப்படியே மாத்த போறானுங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறத விட்டு விட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டு இப்படி அசிங்கப்பட்டு நிக்கணும். ஜாடமாடியா என்ன பத்தி தானே பேசுனீங்க? இப்ப களவாணிய பத்தி பேசுனா கலைஞனுக்கு ஏன் கோவம் வருது? நான் செஞ்சது தப்பு தான். ஏதோ நடிக்கணும்னு ஆசைப்பட்டு தப்பான ஆளுங்கிட்ட பழகி இப்ப ஏமாந்து நிக்கிறேன். அதான் அடியும் வாங்கியாச்சு, அவமானமும் பட்டாச்சுல.
இனிமேல் வாய் வார்த்தையிலையும் விடணுமா? என்னை விட்டுருங்க, நான் போயிடுறேன். அப்படி வாடா வழிக்கு. ஏண்டா அன்னைக்கே இதை சொல்லி இருந்தீங்கன்னா அவனுங்களை கையும் களவுமா பிடிச்சிருக்கலாம்ல முட்டா பயல. ஏதோ புத்தி கெட்டு போய் பண்ணிட்டேன், அதையே ஏன் சொல்லி சொல்லி என்ன வேதனைப்படுத்துறீங்க? பாருடா, இழப்பு எங்களுக்கு தானே, அதுல நீ வேதனைப்பட என்ன இருக்கு? இங்க திருடினது பத்தாம வேற கடையிலயும் திருடுறதுக்கு திட்டம் போட்டீங்க. எது வேற கடையா? ஏன் ஒரு கடையில திருடி இப்படி நிம்மதி இல்லாம அலையிறது பத்தாதா? அப்படியே போட்டோம்னா ஏய் அதான் எல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சிருச்ச. அப்புறம் என்ன, அப்பவே என் பேரன் சொன்னான் பக்கத்துல சிசிடிவி கேமரா இருக்கு, அதை செக் பண்ணுங்கன்னு. அதுக்கு போலீஸ் ரிப்போர்ட் பண்ணணும்னு சொன்னாங்க. அதனால விட்டேன், இல்லாட்டி போனா நீ உள்ள இருப்ப. இப்ப அது மட்டும்தான் நடக்கல. கடையில நடக்கிற திருட்டை பத்தி ஒரு படம் பண்ணலான்னு சொன்னாங்க. அதை பத்தி தான் நாங்க பேசிக்கிட்டு இருந்தோம். அதை யாரோ கேட்டுட்டு உங்ககிட்ட வந்து தப்பா போட்டிருக்காங்க, புரிஞ்சதா? ஹீரோவாலான்னு நினைச்சேன், இப்படி உங்க முன்னாடி காமெடி பீஸ் ஆயிட்டேன்ல. எல்லாம் என் நேரம். உனக்கு வேணும்டா, வேணும். போ, போய் வேலையை போய் போடா.